ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் விலாக்ஸ். இந்தியா வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த இலங்கையிலேருந்து HSBC பேங்க் போயிட்டுதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கான விடையத்தான் பார்க்க போகிறோம். ஏனென்னா நிறைய ரீட்டைல் அக்கௌண்ட்டுகள் வந்து டிரெக்டாக NTB பேங்குக்கு மாற்றப்பட்டிருக்கு, நேஷன் ட்ரஸ்ட் பேங்குக்கு. அதோட இந்த கிரெடிட் கார்டுகள், லோன்கள் எல்லாமே வந்து NTB பேங்குக்கு தான் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், HSBC இப்போ குளோபல் ரீஸ்ட்ரக்சரிங் ஒன்று செஞ்சுன்னு வராங்க. இது இலங்கையில் மட்டும் இல்லை, பல நாடுகள், கனடா, நியூசிலாந்து மாதிரியான நாடுகள்லையுமே இதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. என்னென்னா, அவங்கள இந்த ரீட்டைல் கஸ்டமர்ஸ், அதாவது இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன் நோமலான்னு சொன்னால், இப்போ நான் ஒரு ரீட்டைல் கஸ்டமர், கிரெடிட் கார்டு எடுக்கிறேன், லோன் எடுக்கிறேன், அந்த மாதிரி. அப்போ இப்படி இருக்கிற ஒரு 2 லட்சம் பேர் அக்கௌண்ட் எல்லாமே வந்து அந்த ரீட்டைல் கஸ்டமர்ஸ்னை ஃபுல்லாகவே NTBக்கு மாற்றிட்டு, இந்த குளோபல் கிளையன்ட்ஸ், மற்ற பெரிய கவர்மெண்ட் என்டிட்டிஸ், அடுத்தது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கான அக்கௌண்ட்ஸ், அடுத்து மல்டிநேஷ்னல்ஸ், இப்போ வேறு நாடுகளில் இருந்து வந்து இங்கே தங்கியிருக்கிறார்கள், அப்படியான ஆட்களுக்கான பாவனைக்கான அக்கௌண்ட்டுகள் வந்து அப்படியே இருக்கும். இப்போ சில பேர் பார்த்துருப்பீங்க, கொள்ளுப்பட்டியில் ஹெவலோக் ரோட்டில் இந்த ஹெவலோக் சிட்டி மால் இருக்குது தானே, அதுக்கு முன்னுக்கு மிரேக்கா டவர்ன்னு இருக்குது. அந்த டவரில் ஒரு HSBCன்னா பெரிய ஆஃபீஸ் இருக்குது. அப்போ இவங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு 4 மாதமாக நியூஸ் வந்துகிட்டு வைப்போமே. என்ன 4 மாதம் இல்லை, போன வருஷத்துலேருந்து வந்துகிட்டு இப்படி ரீட்டைல் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ HSBC யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அந்த மெயில் பார்த்துருப்பீங்கள்ட்டு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ அந்த டவரில் இயங்குறது எல்லாமே வந்து இந்த குளோபல் கிளையன்ட்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ அதால் அந்த பிரான்ச்சுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இப்போ மற்ற ரீட்டைல் பிரான்ச்சுகள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வெள்ளவத்தையில் ஒரு பிரான்ச் இருந்தது, அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டருக்கு பக்கத்தில். அது இப்போ 1.5 வருஷத்துக்கு முதலே மூடிட்டாங்க. இப்போ இயங்கி கொண்டிருக்கிறேன்னா ஒன்று நுகையகொடைக்கு கிட்டே இருக்குது, மற்றது பௌத்தாலோக மாவட்ட. அதுகளும் இனிமேல் வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து நடக்காது. அதில் எல்லாமே வந்து ஃபுல் பிரான்ச்சாக க்ளோஸ் ஆகுதா, இல்லாட்டி ரீட்டைலில் மட்டும் க்ளோஸ் பண்ணி போட்டால் அதில் மிச்சம் இந்த குளோபல் ஆப்ரேஷன்ஸுக்காண்டி வச்சுருப்பாங்களான்றது தெரியல. இப்போ இந்த ஏப்ரல் 30 7 மணிலேருந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே கட் ஆகிட்டு 3 மணிலேருந்து பின்னர் 3 மணிலேருந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே, ATM எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு. இப்போ இனி வந்து நாங்கள் HSBC இலங்கையில் ஒரு ரீட்டைல் கஸ்டமராக யூஸ் பண்ணிடலாம். அது எல்லாமே NTB தான். இப்போ NTBக்கு மாற்றுறதுல ப்ரொசஸ் வந்து பெருசாக பிரச்சனையாகவும் இருக்குது. எல்லாம் டக்கண்டு அக்கௌண்ட் மாற்றிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் அந்த மாற்றுறதுக்கு இடையில் ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம், கிட்டத்தட்ட ஒரு நாள் வைப்போமே, ஒரு நாளைக்கு அந்த HSBCக்கான ஆப்பிளில் இன்ட்ரப்ஷன் இருந்தால் அது ஒரு கடைசி ஒரு 4-5 நாளாகவே மெசேஜ் எல்லாம் போட்டு கொண்டிருந்தாங்க, இப்படி இன்ட்ரப்ஷனாக இருக்குமென்ட்டு. இப்போ அந்த வகையில் அந்த ப்ரொசஸ் வந்து டக்குன்னு முடிஞ்சுது. NTB சைட்லேருந்து மெயில் வந்துடுது, இது இப்படி தான் உங்களோட அக்கௌண்ட் இருக்கும், இதுதான் உங்களோட பிரான்ச் கோடாக இருக்கும், இதுதான் NIC யூஸ் பண்ணுங்கள், இப்படி தான் லாகின், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மெயில்லையும் அனுப்பிட்டாங்க. இனி நாங்கள் மெயிலில் போய் அதெல்லாம் செக் பண்ணி கொள்ளலாம். ஆனால் என்னென்னு சொன்னால், ஒரு குளோபல் லெவலில் பெரிய ஒரு பேங்கில் உண்டு இந்த HSBC. அவங்க இந்த பிரான்ச்சில் சும்மா ஒரு கிரெடிட் கார்டு தானே. இப்போ நான் கிராஜுவேட் பண்ணிக்குள்ளே கேம்பஸில் வந்து நிறைய பேர் வந்து எடுத்து இந்த கிரெடிட் கார்டு HSBCன்னு அப்போக்குள்ள ஒரு லிமிட்டில் தருவாங்கன்னு வைப்போமே, அந்த லிமிட்டில் நிறைய பேர் எடுத்து. இப்போ HSBC கிரெடிட் கார்டுன்னொடனே இங்கே பெருசாக ஆஃபர்கள் ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால் உண்மைக்கும். ஆனால் வேறு நாடுகளில் நல்ல ஆஃபர்கள் எல்லாம் இருக்குது. அப்போ சரி தொடர்ந்து வச்சிருக்கலாம் தானே பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஆப் அடிக்கிட்டாங்க. இல்லை இனிமேல் உங்களுக்கு இது இல்லை, நீங்கள் NTBக்கு வேண்டி யூஸ் பண்ண. NTBயில் நல்லா என்னென்னா, ஸ்ரீலங்காக்குள்ள ஆஃபர்கள் ஓகே, எல்லா HSBCயை தவிர மற்ற எல்லா பேங்குக்குமே ஆஃபர் நல்லா இருக்குது. நீங்கள் கொழும்புல எந்த கடைக்கு போயிட்டு ஆஃபர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த ஆன்லைனில் நீங்கள் எதாவது வேண்ட போகிறீங்க, கிரெடிட் கார்டில் வேண்ட போகிறீங்க, அதுக்கு அந்த தவணை முறை இருக்குது தானே, அதுக்கான ஆஃபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி HSBCக்கு இருக்காது, மற்ற எல்லா பேங்குக்குமே இருக்கும். அதில் NTB கொஞ்சம் ஓகே. NTBன்னா ஆன்லைன் பேங்கிங்கும் ஓகே. இப்போ NTBயில் ஃப்ரீமின்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீமி ஆப்னு. இப்போ கொமர்ஷியல் பேங்க் யூஸ் பண்ணுறாங்களுக்கு தெரியும், ஃப்ளாஷ்ன்ற ஒரு ஆப் இருக்குன்னு. இப்போ அதுக்கான ஒரு அக்கௌண்ட், அதுக்கான ஒரு கார்டு தருவாங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ரீமிக்கும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கார்டு எடுக்கலாம். என்னடா அடிக்கடி மணி அட்ரஸை தம்புறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கால இவாதான் மணி ஆடி கொண்டிருக்கிறா. ஓகே,
அப்போ அந்த ஃப்ரீமியம் ஆப்புக்கும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துடுவாங்க. அது நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக கூட வித்ட்ரா பண்ணலாம். இப்போ நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்டோ இல்லாட்டி அம்மாக்கோ அப்பாக்கோ வீட்டில் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி காசு எடுக்கணும், ஆனால் நீங்கள் எங்கேயோ நிற்கிறீங்களோ உங்களுக்கு அங்கேருந்து எடுத்து இங்கே போடுறதுக்குள்ள என்ன சொல்ல கண்ணேரம் எடுக்குது. அங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாட்டி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவைக்கு பக்கத்தில் வேறு பேங்குகள் இல்லை. இப்போ என்டிபி இருக்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட என்டிபி அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் அவை என்டிபிக்கு அனுப்ப சொல்லி போட்டு இந்த ஃப்ரீமி இருக்குது தானே, அதாவது என்டிபி ஃப்ரீமி அக்கௌண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கொள்கிறது ஒரு நல்ல. அப்போ போக சொல்லி போட்டு அவை போய் அங்கே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அமர்த்திட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லி போட்டு அந்த கேஷ்லெஸ் ஃப்ரீமி வித்ட்ரோவல்ன்னு இருக்குது. அப்போ அதை கொடுத்துட்டு ஏடிஎம் மிஷினில் கொடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அவை அங்கே போனால் கொடுத்தா சரி, நீங்கள் அவே வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணலாம். அது ஈஸி. ஏன்னா நீங்களும் நிற்க மாட்டீங்க, தூரத்தில் இருக்கக்குள்ள இப்படி பக்கத்தில் இருக்கிற ஒரு என்டிபி பிரான்ச்சுக்கு போனால் அவே அங்கே வித்ட்ரா பண்ணி கொள்ளலாம். இப்போ அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து இந்த 2 லட்சம் கஸ்டமர்ஸுக்கான நிலைமை என்னன்னு இப்போ மாறியாச்சு. நீ நாங்கள் என்ன செய்கிறது, அங்கே வேறு ஒரு ஏக்கெல்லாம் நீ பார்த்துருப்போம். இப்போ அந்த ஒரு இதுலேயும் வந்து இப்போ ஹெச்எஸ்பிசியில் வேலை செஞ்ச அதே ஆக்கில் திரும்ப உள்ளுக்கு இந்த என்டிபியோட சேர்த்துருக்கிறேன். அப்போ அதில் என்ன நல்லவன்னு சொன்னால் ஹெச்எஸ்பிசி பேங்க் அந்த கஸ்டமர்ஸுக்கு என்னென்ன அந்த லோனோ இல்லாட்டி கார்டோ அக்கௌண்ட்டில் என்ன சரி இருந்தாலும் அது எல்லாமே வந்து அவைக்கு தெரியும், எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டிய தெரியும் தானே. அப்போ அது வந்து டக்குன்னு அவையால் சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு வகையில் இப்படி ஃபுல்லாக மாறைக்குள்ளே அவையை முள்வாங்கினது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கார்டுகள் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் அதில் மாற போகிறது இல்லை, ஏன்னா எல்லாமே ஒரே ரெகுலேஷனுக்கு இல்லாமல் வருது. ஆனால் ஃபீஸ் ஒன்று இருக்குது தானே, ஆனுவல் ஃபீஸ்ன்னு சொல்லி. இப்போ எனக்கு இது ஹெச்எஸ்பிசி கார்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேக்கலாம் அந்த இதில் எடுத்தது தானே, கிராஜுவேட் பண்ணிக்க அது ஃபீஸ் எக்ஸம்ஷனாக தான் வந்தது. எனக்கு ஆனுவல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அதோட அந்த 0% இன்ட்ரெஸ்ட். இப்போ நாங்கள் போய் ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறோம்னா அந்த 0% இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே, அதெல்லாம் இருந்தது. இப்போ இனி வந்து இல்லை, எல்லாமே மாறும். ஓகே, உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் ஒன்று இருக்கும், மற்றது அந்த 0% இன்ஸ்டால்மெண்ட் நான் இங்கே கதைச்சி வச்சா தான் செய்யலாம். ஹெச்எஸ்பிசி அப்படி இல்லை, அவங்க தரையக்குள்ளேயே அதோட தந்தவங்க எங்கே யூஸ் பண்ணாலும் அது அப்ளை ஆகும். ஆனால் இது இப்போ எடுக்க போகிற இப்போ நாங்கள் என்டிபியில் போய் காய்ச்சி மாதிரினா அது நாங்கள் இனி இன்ஸ்டால்மெண்ட் போடக்குள்ளே ஒரு முறையும் கால் பண்ணி இல்லை இதை மாற்றுக்கோண்டு கட்டாயம் சொல்லத்தான் வேணும். இப்போ அதோட கொஞ்சம் நேரம் போய் மினக்கடத்தான் வேணும். ஓகே, இதுதான் கார்டு, நீ திரும்ப ஹெச்எஸ்பிசின்னா விசா கார்டு, இவங்கள்ட்ட மாஸ்டர் கார்டு தான் பெர்மண்ட மாதிரி ஏதோ மெயிலில் போட்டிருந்தாங்க, என்னென்னு தெரியல. அப்போ அதுகளெல்லாம் ஆஃபர்கள் மாறுமென்றதை விட ஹெச்எஸ்பிசின்னு ஒரு கார்டு வச்சுருந்தாங்கள் என்றது இனிமேல் இல்லை ஒருத்தருக்கு. அது ஒரு கவலைக்குரிய விடயம் தான். இப்போ வேறு நாடுகளுக்கு போயக்குள்ள வந்து அந்த ஹெச்எஸ்பிசிக்கு இருக்கிற கொஞ்சம் வேல்யூ கூட. ஆனால் எல்லா இடம் இப்படித்தான் மாறுதுன்றேக்குள்ள ஓரளவு ஓகே தான். அதோட நிறைய பேரில் அதோ சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ மாறுதுண்டா இப்போ லோனுகள் இன்ட்ரெஸ்ட்டுகள் இருக்குது தானே, அதுகளில் எது மாற்றம் வருமா என்ன மாதிரின்னு சொல்லி அது வந்து நாங்கள் ஒருக்கா பக்கத்தில் இருக்கிற ஒரு என்டிபி பிரான்ச்சில் போய் கதைச்சோம்னா தான் அதுகளில் தெளிவான விளக்கங்கள் எடுத்துக்கொள்ளாமல். என்ன இப்படி மாறுறேன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு மெயில் ஒன்று போடுவாங்க, 2 சைடில் இருந்தும் வரும். இப்படி ரீஸ்ட்ரக்சர் ஆகுது, என்ன கார்டுகளுக்கே வருது மெயில், இப்படி இன்ட்ரப்ஷன் வரும், அங்கால இங்கால மாறும்னு சொல்லி. லோன் சர்வீஸ் அதில் வச்சுக்கிறாங்களே கட்டாயம் ஏதாவது ஒரு டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி ப்ரேயராக கால் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தான் போயிருக்கா என்டிபி பேங்கில் செக் பண்ணணும். இந்த தகவல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்று மேடே என்றதால் ஆஃபீஸில் தான் லீவ் இல்லை, யூடியூப்புக்காக லீவை போடுவேன், லீவை போட்டேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.